இந்த காதலர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தினத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோக கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஹாப்பி லவர்ஸ் டே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம், இப்படி பல்வேறு விதமா பேரை சொல்றோம். எத்தனை பேருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உயிரிழப்பு இருக்கு, அவருடைய சோக கதை இருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைபரா அல்லது வியூவரா இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல தெரியக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரிஸும் அண்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் அதை முதலாளா பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ டு see what is வேலண்டைன்ஸ் டே. இந்த காதலர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலண்டைன்ஸ் டே அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 3ஆம் நூற்றாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம். இதுல 2ஆம் கிளாடியஸ் சொல்லக்கூடிய ஒரு பேரரசர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் கூட வேலை செஞ்ச போர் வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தோன்னா லவ் மேரேஜோ இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லக்கூடிய எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி செஞ்ச அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் வந்து பார்த்தோன்னா ரகசியமா சேர்ந்து வந்து பார்த்தோன்னா பேசுறதும் இல்லை பப்ளிக்கா வந்து பார்த்தோன்னா பேசுறதும் இல்லை அவங்களுடைய ஆசைகளை பரிமாறதும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தடை செய்யப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஆள், ஸோ நம்மளுடைய ஹீரோ இப்போதான் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் வேலண்டைன் அதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர். யாருங்க? அதாவது ஒரு ஃபாதர், ஒரு சர்ச்சோட ஃபாதர். ஸோ இந்த சர்ச்சோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலை பற்றி இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த கட்டளையெல்லாம் பற்றி வந்து பார்த்தோன்னா பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா களையணும், அதாவது இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா எராடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவருடைய சர்ச்சில் எல்லா ஆண்களையுமே எல்லா பெண்களையும் சேர்த்து ஒரு கூட்டம் நடத்துறாரு. கூட்டம் நடத்திட்டு யாரெல்லாம் யார் மேல லவ் வச்சிருக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ரகசிய திருமணம் அப்படின்றத பண்ணி வைக்கிறாரு. ஸோ இதன் காரணமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ரகசியமா திருமணமும் நடக்குது. ஸோ இந்த திருமணம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா காலப்போக்க நிறைய நாள் வந்து பார்த்தோன்னா நடத்திட்டே வருது. ஆனா எல்லாத்துலயும் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல. கண்டிப்பா இந்த நடத்தி வைக்கக்கூடிய இந்த ரகசிய திருமணம் அப்படின்றது 2ஆம் கிளாடியஸ் பேரரசர் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெரிய வருது. ஸோ இந்த தெரிய வந்த இந்த நியூஸை அடுத்து 2ஆம் கிளாடியஸ் என்ன பண்றார் அப்படின்னா இந்த ஃபாதரியார் செயின்ட் வேலண்டைன் சொல்லக்கூடிய இவரை கண்டுபிடிச்சு இதெல்லாம் நீங்க தான் பண்ணதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் பண்ணேன், என்னுடைய சர்ச்சில் தான் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய திருமணம் அப்படின்றத செஞ்சு வச்சேன் அப்படின்றதையும் வெளிப்படையா வந்து பார்த்தோன்னா ஒத்துக்கினாரு. ஸோ இதனால அவருடைய குற்றத்தை கண்டுபிடிச்சு 2ஆம் கிளாடியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேரரசர் எல்லாருக்கும் மத்தியில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு தண்டனை அப்படின்ற பேர்ல அவருடைய தலையை வந்து பார்த்தோன்னா துண்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தோன்னா இன்றளவையும் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா February 14 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, தமிழில் சொல்லணும்னா காதலர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தினத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டாடுறோம். ஸோ இனிமேல் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னா இவருடைய பேரை தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னும் ஸ்டோரிஸ் தான் இருக்கு, அதையும் பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரோம் ஆட்சியில் கிறிஸ்துவ மதம் அன்னைக்கு காலகட்டத்தில் பரவி இந்த காலம் அது. ஸோ அந்த காலகட்டத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் போப் 1ஆம் கொலூசியஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவரு இந்த வேலண்டைன் சொல்லக்கூடிய இந்த ஃபாதரியாருடைய தியாகத்தை போற்றும் விதமா வந்து பாத்தீங்கன்னா February 14 அதை காதலர் தினமா வந்து பார்த்தோன்னா அறிவிச்சாரு. ஸோ ஒவ்வொரு காதலர் தினத்துக்குமே ஒவ்வொரு காதலரும் ஒரு காதலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுக்குறவங்கள அந்த கிரீட்டிங்ஸ் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்களையுமே நம்மளுடைய செயின்ட் வேலண்டைன் தான் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செயின்ட் வேலண்டைன் அவருடைய குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு அவரை சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் கிளாடியஸ் அவருடைய அறிவிப்பு இணங்க சிறை அதிகாரி அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிறைச்சாலையில வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த சிறைச்சாலையில இருந்து யாரு அந்த சிறைச்சாலையில வந்து பார்த்தோன்னா அடைச்சாரோ அந்த சிறை அதிகாரியினுடைய மகளே வந்து பார்த்தோன்னா இவர் காதலிச்சுக்கிறாரு. ஸோ அந்த காதலை வெளிப்படுத்தும் விதமாக தான் ஃப்ரம் யோர் வேலண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவை சிறு பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு அவருடைய உயிரை வந்து பார்த்தோன்னா தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இதனாலதான் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம பல பேருக்கு வந்து நம்மளுடைய லவ்வை தெரிவிக்கும் விதமா கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்று வரை வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வருது. ஸோ எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் செயின்ட் வேலண்டைன் அப்படின்றது யாரு, ஸோ யாருக்காக இந்த காதலர் தினம் இன்றளவு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலர் தினம் எதனால கொண்டாடுறோம் அப்படின்ற குழப்பம் இருக்காதுன்னு நான் சொல்லிட்டு நம்புறேன். ஸோ எனிவே அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள்.